இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்போம். அந்த ஸ்கூலோட கேட் பக்கத்திலேயே ஒரு பொட்டி கடையும் இருக்கும். அந்த பொட்டி கடையில ஒரு தாத்தா ரூ. 1க்கு பால்கோவா விப்பாரு. அந்த பால்கோவா நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பால்கோவா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்திலேயே செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு பவுல்ல உடைச்ச கடல தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாரி முழுசா இருக்கிற உடைச்ச கடல கூட எடுத்துக்கலாங்க. ஏன்னா மிக்ஸியில போட்டு நம்ம அரைக்க தான் போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தேவையான அளவு சர்க்கரை. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒச்சக்கல்ல எவ்வளோ அளவு வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் இல்லன்னா 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாசனைக்காக தான். ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல என்ன பண்றீங்கன்னா, சர்க்கரை, ஏலக்காய், அந்த ஒச்சக்கல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து மூடிய போட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர்ன்னு மாத்தி மாத்தி அரைச்சுக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பால்கோவா செய்றதுக்கு நம்ம பாலும் யூஸ் பண்ண போறது கிடையாது. பால் பவுடரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ புரியுதா ஏன் ரூ. 1க்கு வித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பால் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா ரேட் அதிகமா தான் வித்திருப்பாங்க. ஆனா, பாலே சேர்த்து செய்ற அந்த பால்கோவாக்கே டஃப் குடுக்குறதுன்னா, இந்த ஸ்வீட் தான். சோ இந்த மாரி சாஃப்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அரைச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா நைஸா இருக்கணும். சோ இத ஒரு ஓரமா வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன்ல வந்து பாத்தீங்கன்னா நெய் ஊத்திக்கோங்க. நாங்க ஒரு 2 ஸ்பூன் ஊத்திருப்போம்னு நெனைக்கிறேன். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகுறத பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்குல்ல? சோ நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பொட்டுக்கல்ல, அதாங்க ஒச்சக்கல்ல, அதுக்கப்புறம் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சோம்ல, மிக்ஸி ஜார்ல இருக்குல்ல, சோ அத வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பேன்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, நெய்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோ அதாவது பாத்தீங்கன்னா, அந்த கட்டிலாம் சின்ன பெருசு பெருசா இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து உடைச்சு விட்டுருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி நெய்ல வந்து டோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு பவுலோ இல்லன்னா பிளேட்க்கோ மாத்தி, இது கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆற வச்சுருங்க. அது ஆறுற கேப்ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 பீஸ் பாதாம் எடுத்துக்கோங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கிறத 2ஆ வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மாரி பாதி பாதியா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பாத்து கட் பண்ணுங்க. கைய கட் பண்ணிக்காதீங்க. சோ பாதாம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா, 1 2 ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆறிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா, இத உருண்டையாவோ புடிச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, லட்டு மாரி. இல்லன்னா நீங்க ஸ்கொயர் ஷேப்லயே வந்து பாத்தீங்கன்னா, கட் பண்ணி கூட வைக்கலாங்க. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா லட்டு மாரி செஞ்சாங்க. சோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா, சர்வ் பண்ணீங்கன்னா பாக்கறதுக்கு செம்மையா இருக்கும். நீங்க இந்த மாரி பாதாம் தான் வைக்கணும்னு இல்ல. முந்திரி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா தலையே சொல்லியிருக்காரு. நோ நட்ஸ், நோ குளோரின்னு. சரி பாத்துட்டே இருந்தது போதும்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு அள்ளி போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா, வழக்கம் போல உங்களுக்கு குடுத்துட்டு, செகண்ட் பைட் வந்து பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட போறேன். கொஞ்சம் பெருசா தாங்க இருக்கு. வாய கொஞ்சம் பெருசா தான் பொளக்கணும் போல. சோ சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இது சர்பத் மாரி இருக்குங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பாய் பாய்.